திங்க் பண்றது தேங்காய் போடுறது புதுசு பிடிக்கும் தேங்காய் கல்யாணம் பண்ணேன் கண்ட கோயில போய் சாமி கும்பிடுறது கேட்கறது Mike. ஆமா
ஆம்பளை பொண்ணுங்க புள்ளதான் எழுதுவோம். கேட்கறது அப்படிங்க. தான் மன பிரச்சனை. பாத்தீங்களா? நில்லுங்க. முன்னுக்கு பாருங்க. இதுதான் எனர்ஜி பாடி, எமோஷனல் பாடி. கூட வந்துட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ இதாங்க பண்ணுங்க. நான் கூட போவேன். தலைக்கிற போடுங்க. நேர போடுங்க. இது போடணும். ஊழியா மதிப்பிடுறாங்க. தலைக்கிற போடுங்க. ஒரு வாக்கியம் தப்பு போடுங்க பிரதர். பெண்ணாக பிறந்ததால் நான்
காட்டுதல். நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். இறைவா, உனது தெய்வீக காட்டுதல் மற்றும் திட்டத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனது ஆன்மா பெண்ணும் அல்ல, ஆணும் அல்ல. நான் உனது தெய்வீக சுடர். நான் உனது குழந்தை. என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். இறைவா, நான் பெண்ணாக பிறந்ததன் மூலமாக மட்டுமே எனது கர்மாவை சமநிலை செய்து உன்னை அடைந்து உன்னில் கலந்து இறைவனை அடைய முடியும் என்பதை நீ நன்கு அறிவாய். நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். இறைவா, இந்த பிறவியில் என்னை பெண்ணாக படைத்ததற்கு நன்றி. நான் என்னை ஆழமாகவும் முழுமையாகவும் சுய நினைவுடனும் ஏற்றுக்கொள்கிறேன். இறைவா, நன்றி 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 நன்றி. சார் படிச்சிட்டீங்க? மேடம் எழுதி கொடுங்க. இது வந்து அவங்களோட எனர்ஜி பாடி. See how big it become. இது emotional body. அவ்வளோ தூரமா? இது வந்து அவங்க ஆளா. இதான் அவங்க ஆளா. இந்த அப்பார்ட்மெண்ட் படிச்சதுனால இப்ப இவ்வளவு விவசாயம் இருக்கீங்க சார். அப்பார்ட்மெண்ட் படிச்சதுனால ஆமா மேடம். ரிலாக்ஸ். என்ன சார் இருக்கீங்க? ஆமா. அதே மாதிரி ரூபோட எவ்வளோ அணுகி இருப்பாங்க. படிக்கும் போதே எமோஷனல் ஃபீல் ஆகுதுங்கிறார் சார். அந்த மேடம் இந்த சிம்பிள் வந்துட்டு உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போகுது. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போகுது. இது என்னைக்குமே இந்த மாதிரி எனக்கு முதல்ல நான் சொல்றோம் நம்ம கத்துக்கல. அப்புறம் நியூட்ரலைஸ் பண்றோம். அப்புறம் பாசிட்டிவா இருக்கோம். இறைவா, இந்த பிறவிலே என்னை பெண்ணா பிறகு நான் நன்றி சொல்லி சொல்லும்போது ஒரு 30 பெய்மா ஆகுது. உட்காராங்க ஏன்டா போங்க ஏன்டா போங்க பொங்க கத்தப்படாம சொல்லாதீங்க மேடம். அது ஆன்சர் வரவே வராது. ஏத்துக்குங்க. ஆம்பளை எப்படி ஃபீல் பண்ணி ஏத்துக்குங்க. நீங்க வந்து உங்க பிள்ளைங்க அந்த மாதிரி வளர்க்காதீங்க. உங்க ஆம்பளை பிள்ளைங்கள பெண்களை மதிக்கிற மாதிரி நீங்க செய்ய விடும். அப்பதான் அவங்க நல்ல மனிதனை மாறுவாங்க. இந்த மேடம் ஆம்பளை பிள்ளைங்க ஒரே பையன் பொம்பளை பிள்ளை ஏன் 2 பிள்ளை பார்த்து பாருங்க. இன்னும் குடிக்கிறீங்களா மோர்? இதே இமோஷன் தானே மேடம். கொஞ்சம் காலம் பிள்ளைகளுக்காக நீ பார்த்துருப்பா, பேச ஆள் இருக்கும். அவன் பாட்டு கல்யாணம் பண்ணி போயிட்டான், அவன் பாட்டு கொஞ்சம் கேட்கிறான். ஆமா இல்லையா? இந்த மாதிரிலாம் தான் இமோஷன் வரும் நம்மளுக்கு மேடம். இல்லைங்களா? இல்லை இந்த மாதிரி பார்த்தீங்களா இப்போ நல்லா ஓர ஃபோர்ஸாக இருக்கு. நீங்கள் அதே மாற்றிடலாம். திருப்பி போனோட உட்காந்து நான் பண்ண போகிறோம். அதாவது இன்னைக்கு பிஹெச் புதுசா வந்திருக்காங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவ எமோஷன்ல வந்தாங்க. இந்த ஜஸ்ட் இந்த அஃபர்மேஷன் படிச்ச உடனே அவங்க ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க. இப்போ இந்த ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க இல்லையா? இதை அப்படியே மெயின்டைன் பண்ணா தொடர்ந்து இதை படிச்சுட்டே வந்தாங்கன்னா அந்த எமோஷன் வராது. நானும் கூட படிக்கலாம். நான் அப்பால உணர்வுகள் இல்லை. அப்பான உணர்வுகள் அல்ல, எண்ணங்கள் எண்ணங்கள் அல்ல. படிங்க. நான் ஒரு ஆத்மா. இதை ஒரு முறை படிச்சுட்டு திருப்பி நான் என்ன பண்ணா போறேன், நான் என்ன திருப்பி பண்ணாதே இருந்தோம்னா திருப்பி அது மாறிடும். இப்போ படிக்க ஆரம்பிச்சுமா ஒன்ஸ் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போகணும் அப்படிங்கிறேன் சார். மேடம் சார் நான் சொல்றேன். நான் 4 முறை கவுன்சிலராக இருக்கேன். சிங்கப்பெண் மாதிரி இருந்தேன் சார். என்னாச்சு? மைக் மைக் ஏரியா ஆயிட்டேன் சார். பாத்தீங்களா மேடம்? பாரு, யாரை காசு பண்ணீங்க? நீங்க யாரை கவுன்சில் பண்ணீங்க சார்? கவுன்சில் பண்ணி. யார் கவுன்சில் பண்ணி? கவுன்சிலர் கவுன்சிலர் தான் மேடம். பஞ்சாயத்து தலைவர் சார். அத்தனை பேர் பார்த்து தண்ணி. அதாவது மைக் மைக் கிட்டோய் election candidate. 20 years sir, she was being voted by the party. Yes, madam. கவுன்சிலர் எவ்வளவு பேரை பார்த்துருப்பாங்க.
என்ன பப்ளி? அதானே சொன்னேன் உங்கள்கிட்ட. இதானே சொன்னேன் உங்கள்கிட்ட. ஒரு 10 ஆம்பளை பிள்ளை பிரச்சனை அவங்க கூட போகுது. சொன்னார் சார் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு அப்படியே நாம